சாப்பிடுறதுனால மனுஷங்களுக்கு பறவை காய்ச்சல் வருதா? அது உண்மையா இல்லையா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். மனுஷங்களுக்கு முதல்ல H1N1 அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை காய்ச்சல் 1997ல ஹாங்காங்ல ஒரு கோழி பண்ணை வெடிச்சதுனால ஏற்பட்டுச்சு. அதனால உலக சுகாதார அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட தரவுகளின்படி 2003ல இருந்து 2024 வரைக்குமே இந்த பறவை காய்ச்சல்னால 888 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதுல 463 பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2021ல் அகில இந்திய அறிவியல் மருத்துவ கழகத்தில் ஒரு 11 வயசு குழந்தை இந்த பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சுவாச கோளாறு ஏற்பட்டு உயிரிழந்திருக்குது. ஏவியன் இன்ஃப்ளூயன்சா, சில நேரங்கள்ல இத பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃப்ளூயன்சா அப்படின்றது H5N1 அப்படின்ற இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னால பறவைகளுக்கு ஏற்படுற ஒரு சுவாச தொற்று நோய். இது மனிதர்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் ஒரு நபர்கிட்ட இருந்து மற்றொரு நபருக்கு இது பரவாது. இந்த தொற்றுனால பாதிக்கப்பட்டு இறந்தவர்களோட எண்ணிக்கையோட சதவிகிதத்தை பார்க்கும்பொழுது 60% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஆட்டி படைச்ச கொரோனா தொற்றுனால இறந்த நபர்களோட எண்ணிக்கை சதவிகிதமே 3% தான் அப்படின்னு போட்டிருக்கு. இதன் மூலமா கொரோனா தொற்றுனால இறந்தவர்களை விட இன்ஃப்ளூயன்சா மூலமா இறந்தவங்க அதிகம் அப்படின்னு தெரிய வருது. 2021ல இருந்து HPAI அப்படின்னு சொல்லக்கூடிய கிளேட் வைரஸ்கள் அமெரிக்கால வாழ்ற காட்டு பறவைகள் மேல பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா கோழி பண்ணைகளுக்கு பரவி, கால்நடைகளுக்கு பரவி, அதுக்கப்புறமா மனுஷங்களுக்கும் பரவ தொடங்குனுச்சு. சமீபத்துல கம்போடியா நாட்டுல மிகவும் ஆபத்தான பறவை காய்ச்சல் 4 பேருக்கு பரவி இருக்கிறதா பதிவாகி இருக்குது. இப்போ H5N1 அதாவது பறவை காய்ச்சலுக்கான அறிகுறிகளை பத்தி பார்க்கலாம். பறவை காய்ச்சல் ஆரம்ப கட்டத்துல இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல இருமல், தொண்டை வலி, தொண்டை புண், தசை வலிகள், சாதாரண காய்ச்சல் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். அதே மாதிரி வயிற்று வலி, மார்பு வலி, குடல் அசைவுகள்லாம் இருக்கும். இதுவே ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிருச்சு அப்படின்ற பட்சத்துல சுவாச பிரச்சனைகள், அதாவது மூச்சு திணறல் ஏற்படுறது, நிமோனியா வருது, சுவாச கோளாறுகள் ஏற்படுறது, இது எல்லாமே உங்களுக்கு அறிகுறிகளா இருக்கும். சரி, இப்போ கோழியை சாப்பிட்டதுனால இந்த பறவை காய்ச்சல் மனுஷங்களுக்கு வருதா அப்படின்னு கேட்டா, இந்த H5N1 நோய் தொற்றுனால மனிதர்களுக்கு ஏற்படுற அனைத்து பாதிப்புகளுமே உயிரோட இருக்கிற அல்லது இறந்து போன பறவைகளாலேயோ இல்ல வைரஸ்னால பாதிக்கப்பட்ட பகுதியோட நெருங்கிய தொடர்புல இருக்கிறதுனாலயோ மட்டும்தான். அதனால H5N1 இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட கோழியை நம்ம சாப்பிடும் போதுதான் அப்ப நமக்கு பறவை காய்ச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே H5N1 இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட கோழியை மனுஷங்க சாப்பிடுறதுனால மனுஷங்களுக்கு இந்த பறவை காய்ச்சல் தொற்று நோய் பரவிட்டு வருது அப்படின்னு உலகம் முழுவதுமா பயம் நிலவிக்கிட்டு வருது. ஆனா பொதுவாகவே கோழியை நன்றா சமைத்து சாப்பிடும் பொழுது அதிக வெப்பநிலையில அந்த கோழியில இருக்கிற நோய் கிருமிகள் எல்லாமே இறந்து விடுது. அதனால கோழியை நம்ம நல்லா சமைச்சு சாப்பிடும் பொழுது நமக்கு எந்த பாதிப்பும் வர்றது கிடையாது. சோ இதுல இருந்து கோழியை சாப்பிடுறதுனால பறவை காய்ச்சல் மனுஷங்களுக்கு பரவுது அப்படின்ற வதந்தி எல்லாமே வதந்தி தான், எதுவுமே உண்மை கிடையாது. இந்த மாதிரியான தவறான தகவல்களுக்கான திருத்தங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிகப்பு நாடா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.